வணக்கம். இன்றைக்கு நான் கொவ்வங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கொவ்வங்காயை பொரியலும் செய்யலாம், ஆனால் இன்றைக்கு நான் வர செய்ய போகிறேன். இந்த வரையை செய்கிறதுக்கு நான் முதல்ல இதை சின்ன வெட்டி எடுக்க போகிறேன். நான் இப்போ கொவ்வங்காயை சின்ன வெட்டி எடுத்துட்டேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த வரையை செய்கிறதுக்கு நான் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டது, கடுகு சேர்ப்போம். அதோட பெருஞ்சீரகமும் கொஞ்சம் சேர்ப்போம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்ப்போம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்ப்போம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். கொஞ்சம் கட்டை மிளகாய் தூளும் சேர்ப்போம். சேர்த்துட்டு வதங்க விடுவோம். இந்த கட்டை மிளகாய் தூள் சேர்த்தா கொஞ்சம் வெங்காயம் தப்பண்டு வதங்கிடும். வெங்காயம் பொன்னிறமா வதங்கிடுது. இந்த வெட்டி வச்சிருக்கிற கொவ்வங்காயை நம்ம சேர்ப்போம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து இது கொஞ்சம் நேரம் அவிய வேணும். இப்படியே இருந்து நல்லா வதங்கினாத்தான் அவிஞ்சு வேறும் கொவ்வங்காய். இந்த கொவ்வங்காய் வதங்கி கொண்டு வர கொஞ்சமா தண்ணி சேர்ப்போம். அப்பதான் கொவ்வங்காய் அவிஞ்சு கொண்டு வரும். இதுமே இதுக்களவான உப்பை சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்க விட வேணும். இப்போ கொவ்வங்காய் நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுது. நான் இந்த கடலைப்பருப்பு, எள்ளு சேர்த்தரைச்ச பவுடர் கொஞ்சம் இதுக்கு சேர்க்க போகிறேன். நல்லா இருக்கும் இந்த வரைக்கு சேர்த்து செய்தோம்னா. இதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொஞ்ச நேரம் இதை வதங்க விடுவோம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுக்கொண்டு ஒரு 2 நிமிஷம் இது வதங்கினா காணும். இதோட நான் கொஞ்சம் தேங்காய்ப்பும் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். நான் இந்த பவுடரோட செத்தல் மிளகாயும் சேர்த்து அரைச்சினான். அதனால நான் தூள் சேர்க்கல. இப்போ கொவ்வங்காய் வர நல்லா வதங்கி ரெடி ஆயிட்டுது. நான் இதை ரத்தி எடுக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டி போட்டு நான் கொஞ்சம் தேசி புளியும் சேர்க்க போகிறேன். இந்த வரைக்கு தேசி புளி சேர்த்தா நல்லா இருக்கும். இப்போ நான் கொவ்வங்காய் வர செய்து எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவு தாங்கோ. நன்றி.